அன்பர்களை ரொட்டி நல்லதே விரும்பும் முருகான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோதுமை மாவு பச்சோடா. என்ன சார் ஏதாவது புதுசாக சொல்லிகிட்டே இருக்கீங்களே? அடுப்பங்கரை சமையலுக்காக. ஆமாங்க, இது எப்படி தயார் பண்ணுறதுன்னா, கோதுமை மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு, அதை கலந்துக்குங்க. அதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வரமிளகாயை சேர்த்து 2 முட்டையை உடைச்சி போட்டு அந்த மாவை தனியாக வச்சுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பெல்லாம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை. வரமிளகா கொஞ்சம் சேர்த்தி போட்டுங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் அடுத்ததாக இந்த மாதிரி அடுப்பில் ஒரு தோசைக்கல் அதை வச்சு அதில் முட்டை 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றி தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகாய் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் அந்த முட்டை நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்க தருணத்தில் இந்த மாவு கரைச்சி வச்சுக்கிங்களா, அதை தூக்கி உள்ளே ஊற்றுங்க. இந்த வடச்சட்டியில் விட்டு இப்படி நல்லா கிண்டுங்க, கிளறுங்க. இப்படி கிண்டி கிளறி உப்பு தேவையான சேர்த்திங்க, காரம் சேர்த்திக்கங்க, கருவேப்பிலை தழை போட்டுக்குங்க. புளி வேண்டாம். அப்படி பண்ணி ஆஹா, இதுக்கு தான் கோதுமை மாவு பச்சோடான்னு பேருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முட்டை, கோதுமை மாவு, புளித்த மாவு, ஓரளவுக்கு எண்ணெய், வேணும்னா நெய் எல்லாம் கலந்துருக்கு. அற்புதமான உணவு. செஞ்சு தான் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட அடேங்க அப்பா. இந்த மாதிரி விறகு அடுப்பில் செஞ்சால் அது ஒரு ஆனந்தம். அதனால தான் அடுப்பங்கரை சமையல். கேஸ் அடுப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டேஸ்ட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நல்லா வெந்துருச்சு, அருமையாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை சுவைக்க போகிறோம். இப்படி தான் இருக்குது, பார்க்கணுமா இல்லையா? அது ஒன்றும் இல்லை, அந்த இது வந்துருச்சு. இதை பாருங்கள், இப்போ சாப்பிட்றேன். அட்டகாசம் போங்க. அடடா, என்ன சுவையாக இருக்குது. சாப்பிட்டு தான் பாருங்களேன். அடடா, பிரமாதம்.